கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது குரு வக்ரகதி பலன்தான். குரு வக்ரம் ஆகிறார். என்ன சுவாமி, இப்போ தானே குரு பயிற்சியானார் சொன்னீங்க, அதிசார பயிற்சி சொன்னீங்க, கடகத்தில் பயிற்சி சொன்னீங்க, இப்போதைக்கு வக்ரம். ஆமாம், ஜோதிட சாஸ்திரப்படி அந்த வக்ரம் ஆகிறது, வக்ர நிவர்த்தி ஆகுது, எல்லாமே தொன்று கடைபிடிச்சி வருது. அந்த வகையில் தான் இப்போ குரு வக்ரம் ஆகிறார். குரு வக்ரமாகனா அவருடைய குணம் மாறுகிறது, அவர் பின்னோக்கி நகரக்கூடிய விஷயம் என்று சொல்லப்படுது. அப்போ என்ன பண்ணுவார், அப்போ கடகத்துக்கும் மிதனத்துக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருப்பார். அப்போது ரெண்டும் கெட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகுனாக்கா, குரு மிதனத்தில் இருந்து தரக்கூடிய பலனையும் தருவார், கடகத்தில் இருந்து தரக்கூடிய பலனையும் தருவார். இப்படி தான் எடுத்துக்கணும் குரு வக்ரகதி. ஏன்னா மிதனத்துடைய குரு பலன்கள் சொல்கிறோம், கடகத்தில் கடகத்தோடு சொல்கிறோம். அப்போ வக்ரன்ற போது இரண்டுக்கும் நடுவில் உள்ள விஷயம், அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். இந்த குரு வக்ர பலன் சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் இதில் அனுபவப்பட்டவர்கள், ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாமே வெகு சுலபமாக சொல்லி வந்துடுவாங்க. அந்த வகையில் அடியேன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த வகையில் தான் இப்போ நான் இந்த குரு வக்ரகதி பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பொது பலன்களை சொல்லக்கூடியது வழக்கம், அதை விரிவாக சொல்லிட்டு தான் அடுத்தது நம்ம 12 ராசிக்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம். இப்போ பொது பலன் பார்க்கும்போது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கின்றது முதல்ல பார்த்தோம். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மீனத்துக்கும் கடகத்துக்கும் இடைப்பட்ட இடங்களிலே வக்ரமாகி இருக்கிறார். அடுத்ததாக சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார். துலாத்திலே புதன் சந்திரன் வீட்டிலிருந்து வருகிறார்கள். வீட்டிலே சூரியனும் செவ்வாய் இருக்கிறார்கள். கும்பத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது குரு வக்ரமாக இருக்கும் பொழுது அவர் தனகாரகன், புத்திரகாரகன், போதனை செய்யக்கூடிய கிரகம், ஆசான் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட காரகத்துவமே தான் அவர் கொடுக்கக்கூடியது. எப்பயுமே ஒரு கிரகத்தை பற்றி சொல்லும்போது அதனுடைய காரகத்துவம் தான் சரியாக வரக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களிலே பணப்புழக்கம் அவ்வளோவா இருக்காது, பண தட்டுப்பாடு ஏற்படும், கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு பொருளை வாங்கணும், நீண்ட நாள் கணக்கு போட்டு அதன் பிறகு தான் அதை வாங்க முடியும். கேட்டிருந்த உதவிகளும் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். புத்திர பாக்கியம் ஏற்பட்டு உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தள்ளி போகும். அது இல்லாமல் மதங்கள் சார்ந்தவர்கள், ஜாதி பிரச்சனை வருது, மத பிரச்சனை வருது, அது மாதிரி மதங்கள் சார்ந்த போதகர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் வரும். அவர்கள் அவர்களுடைய மதத்தில் உள்ள விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த மதத்தை பற்றி விமர்சிக்காமலும் மக்களிடையே குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்தாலே போதுமானது. இந்த காலகட்டத்திலே இது பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் தங்கம், குரு என்று சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பொன்னவன் என்று ஒரு பெயரும் உண்டு. கோல்டுக்கு அவர் தான், தங்கத்துக்கு. அப்போது இப்போவே நான் குரு இந்த அதிசார பயிற்சியிலே ஏறி இருந்த தங்கம் கொஞ்சம் இறங்கியது, மீண்டும் ஏறியது, இப்படி தான் ஏறி இறங்கியும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு வக்ர காலகத்திலே அது எப்படி இருக்கும் என்றால், ஒரே டேகை ஏறும், ஒரே டேகை இறங்கும். ஏறுதலும் இறங்குதலும் மாறி மாறி நடக்கக்கூடிய சூழலாக இருக்கப் போகிறது. இது இல்லாமல் போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமே பிரச்சனை வந்து நிற்கும். அவர்களுடைய பேச்சை கேட்காமல் போவது, பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் ஏற்படுத்தி கொள்வது, மதிப்பு மரியாதை இல்லாமல் போகுது, எல்லாமே நடக்கும். இந்த குரு வக்ர காலத்திலே மக்கள் அனைவரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். வயிற்று பிரச்சனை வரும் பொதுவாக எல்லோருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கண்ட இடங்களை சாப்பிடாமல் இருப்பது, கலப்பட உணவை சாப்பிடாமல் இருப்பது, இதெல்லாமே முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உணவு பொருள் சம்பந்தப்பட்ட விலையேற்றம், உணவு உற்பத்தி, இதெல்லாமே பாதிக்கும் சூழ்நிலை இருக்குது. இப்படி இருந்தாலுமே எல்லாவற்றையுமே கவனித்து நடந்து கொண்டால் நாம் இதிலிருந்து வெளியே வந்து விடலாம். குருவை போற்றி வணங்குவதும், குரு சிறப்பு பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும், குருக்கு அதிதேவையான எல்லாமல்ல பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வருவதும், குரு தட்சிணாமூர்த்தி வணங்கி வருவதும், இது மாதிரி இறை வழிபாடுகள் செய்வதும், தான தர்மங்கள் செய்வதும் இந்த குரு வக்ரகதி பலனிலிருந்து ஓரளவுக்கு வெளியே வருவதற்குண்டான உபாயமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் மக்கள், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த குரு வக்ரகதி காலத்திலே உஷ்ணமும் குளிர்ச்சியும் சேர்ந்து மக்களை வாட்டி வதிக்கப் போகிறது. ஒரே நேரத்தில் உஷ்ணமாகவும் இருக்கும், ஒரே நேரத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்கும். தட்ப வெப்பங்க நிலை மாறும். கிளைமேட் சொல்கிறோம் இல்லையா, அது மாறி மாறி வரும். எப்பவுமே கிளைமேட் மாறினாலே மக்களுக்குமே அந்த சீதோஷ்ண நிலை மாறினால் உடல் தாங்காது, பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும். இன்னும் எல்லாமே கஷ்டமாக சொல்கிறீங்க, நெகட்டிவாக சொல்கிறீங்க. இப்போ இதுலேருந்து எப்படி தான் நாங்கள் வெளியே வருது, அதுக்கு தான் சொன்னேன். இந்த குருவுக்கு உண்டான பரிகாரம் செய்து வருவதும், இறை வழிபாடு செய்து வருவதும், கூட்டு பிரார்த்தனை மூலமாக இந்த துன்பங்களை குறைத்து கொள்வதுமான வழிதான் இந்த பொது பலனாக சொல்லப்பட்டு சொல்லி அடுத்து 12 ராசிகள் உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் சொல்லப்படும்.
உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் இருக்கும். மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நேர்மையாக இருக்கணும், சத்தியம் தவறாமல் வாழணும், நீதியை நிலைநாட்டணும், அதே நேரத்தில் பிடிவாதமாகவும் இருக்கணும், யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, பல பிரச்சனைகளை தீர்க்கணும், எல்லோராலையும் பாராட்டப்படணும் இப்படின்ற மைண்ட் செட் உள்ளவங்க தான் அந்த மகர ராசிக்காரனுங்க. தீய வழியில் போகிறதுக்கு, பொய் பேசுகிறது இதெல்லாமே அவங்களுக்கு பிடிக்காது. ஸ்ட்ரீட் பார்வர்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரகதி பலன் பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்திலும் இருக்கக்கூடிய பலன் கொடுப்பார், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன் கொடுப்பார். அப்போ என்ன நடக்கும்? கடன் கிடைக்கும், ஆனால் அது கடன் வாங்கிட்டு அது தீர்க்கக்கூடிய வழிமுறையே உங்களுக்கு வந்துடும். இது நல்லா இருக்கே, அதுதான் நடக்க போகுது. கடன் வாங்குவீங்க, எப்போ அடைக்க போகிறோன்னு நினைப்பீங்க, அதுக்குண்டான வழியும் கிடச்சிரும் இந்த குரு வக்கர காலத்தில். இது எவ்வளோ பெரிய விஷயம், அது நடக்கும். பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு பிறந்த குழந்தைகள் மூலிமா நல்ல பெயர் புகழ் கிடைக்கும், முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஏன் சொல்கிறேன்னா, எப்பயுமே கிடைக்காது. முன்னோர் ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருக்குமா? இருக்காது. இறைசக்தியோட ஆசீர்வாதம் எப்போ தான் கிடச்சிக்கிட்டே இருக்குமா? கிடைக்காது. நம்ம சில நேரங்களில் சில இறைசக்தியில் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு தெய்வத்தை உதாரணத்துக்கு ஒரு முருகர்னு வச்சிங்களேன், நம்ம வேறு வேறு சாமிலாம் கூப்பிட்டுன்னே இருப்போம். திடீர்னு ஒரு முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்படும். இப்போ சமீபத்தில் முருகரை பற்றி தான் நிறைய ட்ரெண்டான இந்த ஆகியிருந்தது, வாராகியை பற்றி ஆகியிருந்தது, பாபா பற்றி ஆகியிருந்தது, இது மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. அப்போ இந்த முருகரை பற்றி வரும்போது நம்ம முருகரையே நினச்சிக்கிட்டே இருந்தாக்கா, டெய்லி முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகருடைய பாடல்கள் பாடிக்கிட்டு முருகரை வணங்கிக்கிட்டே இருந்தால் வச்சுங்களேன், இதை நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். திடீர்னு நம்ம எங்கே போகும்போது வெளியே போனால் முருகருடைய படம் வண்டி வாகனத்தில் தென்படும், வேல் தென்படும், மயில் தென்படும். நம்ம சந்திக்கிற நபர்கள் பேர் எல்லாமே அந்த முருகருடைய பேரெல்லாமே இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாமே ஆராய்ச்சி பண்ணால் தான் அதனுடைய பலனை தெரிஞ்சிக்க முடியும். எப்பயுமே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டே இருக்குமோ அது நடக்கும். அதுக்கு தான் அந்த காலத்தில் கூட சொல்லுவாங்க, நீ பணக்காரன் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இரு, பணக்காரன் ஆகிடுவேன். வண்டி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இரு, வண்டி வாங்கிடுவேன். வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இரு, வீடு வாங்கிடுவேன். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நம்ம மனிதனை வாழ வைக்கிறது. அதுக்கு தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அந்த ஒரு கான்செப்ட் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன். அப்போது மகராசிக்காரர்கள் ஒன்றை நினைத்து கொண்டீர்களானால் அதையும் நினச்சிட்டு வாங்க. நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுமாதிரி ஆகிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு வேண்டுங்களோ அதையே தொடர்ந்து வேண்டிட்டு வாங்க. பரிகாரத்தை கூட அப்படி தானே நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து போய் பரிகாரம் பண்ண, இறை வழிபாடு பண்ணுங்கள், கோரிக்கை கேட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து மக்களுக்கு தான் இப்படி சொல்லப்படுது. ஏன்னா அவங்க தான் அடிக்கடி மனம் மாறுபவர்கள். மனம் ஒரு குரங்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஒரு சில சாராருக்கு தேவையில்லை. யார் யாருக்கு? முழு நேரமாக ஆன்மீகத்தில் உள்ளவங்க, ஜோதிடத்தை தொழிலாக கொண்டவர்கள், அருள்வாக்கு சொல்பவர்கள், ஆன்மீக பெரியவர்கள், சான்றோர்கள், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வேண்டாம். அவங்க அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்க இந்த இறைசக்தியை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க கோரிக்கை நினைக்கவே வேணாம். நான் இந்த பதிவில் தான் சொல்கிறேன். இப்படி இந்த துறையில் உள்ளவங்க அவங்களுடைய கோரிக்கையை சொல்ல வேண்டாம். ஏன்னா இறைசக்தியை நினச்சிட்டு போது அது பார்த்துப்பார். பூர்ண சரணாகதி அடையணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த துறையில் இருக்கவங்க சரணாகதி அடைஞ்சிருவாங்க. மக்கள் தான் அடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இல்லை குணம், ஒரு நாளைக்கு மாறும், ஒரு நாளைக்கு கிடைக்காம போகும், ஒரு நாளைக்கு கிடைக்கும். அப்போ மைண்ட் செட் மாறினே இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க ஜோதிடம் பார்க்க வந்தாலும், அருள்வாக்கு கேட்க வந்தாலும், ஆலயங்களில் சென்று அர்ச்சகரையோ குருக்களையோ தரிசித்தாலும், பேசினாலும், கேட்டாலும், என்ன பரிகாரம், இந்த பிரச்சனை எங்கே இருக்குது, இது என்ன பரிகாரம் அப்படி தான் கேட்பாங்க. நம்ம பரிகாரமே இல்லை ஜோதிடத்தில் சொன்னால் கூட, ஏதோ ஒன்று சொல்லுங்கள், எங்களுக்கு எங்கள் பிரச்சனை தீரணும், அவங்களே சொல்லி நம்மளை பரிகாரத்தை சொல்ல வச்சுருவாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. பரிகாரம் இல்லைன்னா கூட பரிகாரம் சொன்னால் தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் ஜோதிடத்தை மேலே. அப்படி ஆகிடுச்சு இப்போது
காலகட்டங்கள். அப்போ நம்ம சொல்லி தானே ஆகணும், என்ன பண்ண முடியும்? ஊரோட ஒத்து வாயினியாப்பான்னு சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி தான். அதில் நல்லவங்களாக இருந்தால் அவங்கள நல்லபடியாக கொண்டு திருத்தி கொண்டாந்துருவாங்க. கெட்டவங்களாக இருந்தால் அவங்கள ஏமாற்றிட்டே இருப்பாங்க, போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க, காசு பணம் வாங்கி போட்டுன்னே இருப்பாங்க. இதுதான் விஷயம், இதுதான் நடக்குது இப்போது. அப்போது மகராசிக்காரர்கள் ஒரே சிந்தனையாக இருந்து ஒரே கோரிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், பிரச்சனைகள் தீர்ந்து எல்லாமே நடந்து நல்ல நடைமுறைக்கு வந்து நல்லது நடக்க போகுது. உத்தியோகங்களாக உத்தியோகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் படுஜோராக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஆனால் கூட பழகிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல பழகினாலும் சரி, புதுசாக வந்தவங்களாலும் சரி, திடீர்னு உங்களுடைய நேரங்காலம் சரியில்லாமல் போது அவர்களால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும். அது இல்லாமல் அரசியலில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சினிமாவில் இருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து போகும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். வேலை இழக்கக்கூடிய விஷயம் இருக்குது. நீங்கள் லஞ்சம் வாங்கலாம் கூட நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் சொல்லாத சொன்னேன்னு வாங்க, செய்யாத செஞ்சேன்னு வாங்க. அப்படி தான் நடக்கும். அப்போ கவனமாக இருக்கணும். அடுத்ததாக உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் குரு வக்ரகதி பலன் சொல்லிட்டு வரோம். அப்போது முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வரணும். தொடர்ந்து செவ்வாய் வியாழனில் முருகப்பெருமான், வெள்ளிக்கிழமையில் வணங்கலாம். ஆஞ்சநேயருக்கு வந்து வியாழன் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். இதில் விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மகராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடியது, ஒரு சனிக்கிழமையிலே 2 ஆஞ்சநேயர்களை தரிசனம் செய்யுங்கள். 2 ஆஞ்சநேயர்னா 2 வெவ்வேறு ஆலயங்களில் உள்ள ஆஞ்சநேயராக இருக்கணும். ஒரே ஆலயத்தில் இருக்கக்கூடாது. ஒரு கோயில் போனீங்கன்னா அங்கே ஒரு ஆஞ்சநேயர், இன்னொரு கோயில் போனால் அங்கே ஒரு ஆஞ்சநேயர், ஒரே நாளில் தரிசனம் பண்ணணும். இப்படி செய்தால் உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இது ஒரு சூட்சமான பரிகாரம். இரட்டை ஆஞ்சநேயர் தரிசனம் சொல்லுவாங்க. இரட்டை பிள்ளையார் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இரட்டை ஆஞ்சநேயர் தரிசனம். இரட்டை பிள்ளையார் சேர்ந்துருக்கும், ஆனால் இரட்டை ஆஞ்சநேயர் சேர்ந்துருக்காது. அது வெவ்வேறு கோயிலில் இருக்கும். அதை பார்த்து தரிசனம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். சொல்லி செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழை எளிமையில் உள்ளவங்க, மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவங்க, உடல் உழைப்பால் சம்பாதிக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளிகள், இவங்களெல்லாம் உதவி பண்ணலாம். அவங்களுக்கு சம்பளம் குறைவு தான். அவங்கள போய் தான தர்மம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. நீ சம்பாதிக்கிற எனக்கு தெரியுப்பா, உனக்கு பத்தலை, அது தெரியாது எனக்கு, இந்த ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணிக்கோ, அப்படி தான் சொல்லுவாங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் நிகழ்ச்சியில் கூட பாட்டு போட்டி நிகழ்ச்சி அது. அதில் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கிற உதவி பண்ணுவார். ஒரு பாட்டு பாடினவங்களுக்கு, நீ கஷ்டப்படுறம்மா, ஏதோ என்னால் முடிஞ்ச அனுப்பியிருக்கேன், ஏதோ உனக்கு தேவையானது வாங்கிக்கோ, இப்படி தான் சொல்லுவார். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம், உதவி பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையும் தீயும் கலந்து செய்ய போகுது. கவனமாக இருந்து நான் சொன்ன இறைப்பறைகள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு வக்ரகதி காலகட்டத்திலே கெடுபலன் குறைஞ்சி நற்பலனை அனுபவிக்கக்கூடிய விஷயமாக உங்களுக்கு இருக்க போதுன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.